Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் எஸ்எம்சி பேஸ் பண்ணி என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்டர் ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுக்கும். நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஜேபிஒய் ஒரு என்ட்ரி வந்து எடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துல எடுத்திருந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த இடத்துல எடுத்து ஹோல்டு பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணா, ஸோ இந்த என்ட்ரியோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட எண்டில் வந்து எண்டு கார்டில் வந்து நான் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நான் எதுக்காக இந்த இடத்துல என்ட்ரி போயிருக்கேன் அப்படின்றது அதில் இருக்கும். ஓகே, இப்போது இந்த இடத்துல நம்ம 4 hour டைம் ஃப்ரேமை வந்து மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணால் 15 மினிட்ஸ் போனோம். 15 மினிட்ஸ் போயிட்டு நம்ம ரீஃபண்ட்மெண்ட்ஸோட ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம இந்த இடத்துல என்ட்ரி வந்து எடுத்திருக்கோம். ஸோ டீட்டெயில் வீடியோ இருக்கும், இந்த வீடியோட எண்டு கார்டில் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் கிளிக் பண்ணி பார்த்துடணும். ஓகே, இப்போது 4 hourல இந்த இடத்துல மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கான். ஓகேங்களா? ஸோ அதே 4 hourல இந்த இடத்துல பிஒய்ஸ் வந்து பண்ணியிருக்கு. ஆனால் ட்ரெண்டு வந்து பையில் இருக்குது. நான் எதுக்கு வந்து செல் போயிருக்கேன் அப்படின்றது அந்த வீடியோவில் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம சோச்சா கன்சிடர் பண்ணும்போது இது வந்து நமக்கு ஒரு ஃப்ளிப் ஜோனாக வந்து இருக்குது. ஸோ இந்த ஃப்ளிப் ஜோனை பேஸ் பண்ணி நம்ம இங்கே ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து நம்ம கொடுத்துருந்தோம். நான் வந்து எடுக்கல, ஏன்னா ஆல்ரெடி ஒரு என்ட்ரி வந்து ரன்னிங்கில் இருக்குது. அதனால நான் வந்து என்ட்ரி எடுக்க வேணாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து அதையும் மிட்டிகேட் பண்ணிட்டு கீழே போயிருக்கான். அடுத்தது இங்கே ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தேன். இது பிஓஎஸ், இது பிஓஎஸ். அப்போது இது வந்து சோச்சா தானே இருக்கணும். இது சோச், அப்புறம் எப்படி ப்ரோ கீழே போகும்னு நீங்கள் சொன்னீங்க? சோச்னா பை தானே போகும், அப்புறம் எப்படி கீழே போகும்னு சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நம்ம வந்து லிக்விடிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். லிக்விடிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஸ்ட்ரக்சரை ரீட் பண்ணணும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் மூவ் எங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு நம்ம என்ட்ரிஸ் வந்து அப்ரோச் பண்ணிக்கலாம். ஓகே, இதை தான் பேஸ் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை, அதாவது மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம். அது ட்ரிகர் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஓவராலாக இன்றைக்கி வந்து டிபி வந்து கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ அதோட கன்ஃபர்மேஷன் இப்போ பிஒய்ஸ் இங்கே இருக்குது, அதோட கன்ஃபர்மேஷன் இந்த சப்ளைவை எடுத்துருந்தோம். நான் இங்கேயும் வந்து என்ட்ரி வந்து போகலை. ஓகேங்களா? இந்த இடத்துல என்ட்ரி போகலை. ஸோ இந்த சப்ளையில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணால், இது மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம 5 மினிட் போகிறோம். 5 மினிட்ல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், ஹையை பிரேக் பண்ணியிருக்கான், இங்கே லோவை பிரேக் பண்ணியிருக்கான். அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இந்த சப்ளை எடுத்து செல் பண்ணணும். இதுதான் வந்து பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து ரூல், இதுதான் பண்ணியிருக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைம் மார்க்கெட் அப்படின்றனால, ஸோ ஓகே, இப்போது நைட் டைம் மார்க்கெட் அப்படின்றனால இங்கே நம்ம இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து கொடுத்துருந்தேன். எஸ்டர்டே இந்த வீடியோவுக்கு முன்னாடி வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்படி என்ட்ரி போயிருக்கணும். ஆனால் இதில் நம்ம இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம், கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி இதில் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்த்தேன். ஸோ எஸ்டர்டே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் எப்படி என்ட்ரி போகலாம் அப்படின்ட்டு. அதில் வந்து நான் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன். இதில் சப்ளை வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இது வந்து சப்ளை. ஸோ நம்ம 15 மினிட்ஸில் இருந்து அந்த வீடியோ போய் பார்த்துருங்க எல்லோரும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வீடியோ இருக்கும், அதையும் வந்து நான் எண்டு கார்டில் வந்து நான் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்துருங்க. இது வந்து சப்ளை. ஓகேங்களா? இது சப்ளை. 5 மினிட்டுக்கு போகிறோம். ஸோ 5 மினிட்ல நமக்கு இங்கே ரீஃபண்ட்மெண்ட் இருந்தது. ஓகேங்களா? ரீஃபண்ட்மெண்ட் இருந்தது. ஸோ 1 மினிட்ல நம்ம போயிட்டு கன்ஃபர்மேஷன் பார்த்தாலே போதும், என்ட்ரி நமக்கு கிடைக்கும்.
ஓகேங்களா? சரி, இப்போ இந்த இடத்துல ஹையை வந்து என்ன பண்ணியிருக்கான், எடுத்திருக்கான், லோவை எடுத்திருக்கான். அப்போது இந்த ஹையை இப்படி எடுத்தானா நமக்கு இங்கே பிரேக் வந்து நடக்குது, அதாவது ஸ்ட்ரக்சர் வந்து ஷிஃப்ட் பண்ணுறான். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்தே மார்க்கெட் வந்து எடுத்து இங்கே க்ளோஸ் பண்ணுறான். அப்போது லோ அப்படின்றது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. லோவை இங்கே கட் பண்ணுறான். ஸோ இது நமக்கு என்னவா இருக்க போகுது, இந்த மூமெண்ட் ஃபுல்லாக இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்க போகுது. ஓகேங்களா? அப்போது சப்ளைன்னு எடுத்தால் இது ஒரு சப்ளை இருக்குது, அடுத்தது இது ஒரு சப்ளை இருக்குது. ஓகே, 2 சப்ளை இருக்குது. அப்போ 2 சப்ளைக்கு நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டுத்துலையுமே என்ட்ரி போட்டு இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே இப்படி செட் பண்ணலாம். ரெண்டுத்துமே சேர்த்து என்ட்ரி போடலாம். இல்லைனா இப்படி ஒன்று போடணும், இப்படி ஒன்று போடணும். இப்படி போடுறதுக்கு நம்ம ரெண்டுமே சேர்த்து என்ட்ரி போட்டுடலாம். ஓகேங்களா? இப்படி என்ட்ரி போயிருக்கணும். இங்கேயே ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி வந்து ட்ரை பண்ணால் போதும். மார்க்கெட் வந்து என்ட்ரி எடுத்துட்டு இங்கேருந்து என்ன பண்ணிட்டான், ஃபுல்லாக கீழே விழுந்துட்டான். ஓகேங்களா? ஸோ எஸ்டர்டே இதை வந்து நான் பார்க்காம விட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இதை மிட்டிகேட் பண்ணால் 5 மினிட்ல நமக்கு சோர்ஸ் கொடுத்தானா என்ட்ரி போகலாம் அப்படின்ட்டு எடுத்திருந்தோம். ரைட்டா? ஸோ இதை வந்து நம்ம சோர்ஸாக கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? இதை எடுத்ததும் நம்ம என்ட்ரி வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வந்து இந்த இடத்த எடுத்துட்டான். ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த இடத்த வந்து மார்க்கெட் வந்து சோர்ஸ் வந்து பண்ணியிருக்கான். ரைட்டா? ஸோ இந்த சோர்ஸுக்கு நமக்கு சப்ளை எங்கே இருக்குது, இது ஒரு சப்ளை இருக்குது, அடுத்தது இது ஒரு சப்ளை இருக்குது. அவ்வளோதான், 2 தான் இருக்குது. அப்போது இதில் ஒரு என்ட்ரியும் இதில் ஒரு என்ட்ரியும் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி என்ட்ரி போட்டோன்னா இதில் இப்படி என்ட்ரி போட்டு ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே இப்படி தான் வைக்கணும். இதுதான் ரூல். அப்போது ரெண்டுத்துக்குமே கவர் ஆகுது என்ட்ரி. ஓகேங்களா? அப்போ என்ட்ரி போட்டால் இப்படி தான் என்ட்ரி போடணும். ஸோ டிபி இந்த இடத்துல வைக்கணும். ஸோ நான் பேசும்போதே இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி வந்து கொடுத்துருச்சு. ஓகேங்களா? கொடுக்கல, இந்த இடத்துல என்ட்ரி வந்து எடுத்துருக்கணும். நம்ம இங்கே எடுத்துருக்கணும் என்ட்ரி. இப்போ இங்கே ஒரு சப்ளைவும், ஸோ 1 மினிட்ல போய் மறுபடியும் காட்டுறேன். ஸோ இந்த ஒரு சப்ளைவும் இந்த ஒரு சப்ளைவும் இந்த ஒரு சப்ளைலையும் நம்ம என்ட்ரி வந்து அப்ரோச் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம அதில் வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து நமக்கு மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் வந்து நமக்கு சோர்ஸ் அண்ட் இங்கேருந்து சப்ளைலேருந்து மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு போயிருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே, இதுவும் வந்து ஒர்க் ஆயிருக்கு. இந்த என்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு மேலே ஒரு என்ட்ரி வந்து போட்டிருந்தோம், இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து போட்டிருந்தோம். ஓகேங்களா? இதுவும் ஒர்க் ஆயிருக்கு. இங்கே ஒரு சப்ளை எடுத்திருந்தோம், அதுவும் ஒர்க் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்ததுலேயும் ஒர்க் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்ததுலேயும் மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகிட்டு, அதுக்கு அடுத்து வந்த சப்ளைலையும் மார்க்கெட் ஒர்க் ஆகி, இதுலேயே கன்ஃபர்மேஷன் கொடுத்து அதுவும் ஒர்க் ஆகி மார்க்கெட் கீழே போயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா ஃபுல் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கான். ஸோ இதனால தான் என்னோட என்ட்ரியை நான் எங்கே போட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ல இங்கே வந்து ஒரு என்ட்ரி போட்டிருந்தேன். இந்த இடத்துல என்ட்ரி போட்டு இந்த சப்ளைக்கு மேலே வச்சுருந்தேன். ஸோ டிபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கும் கீழே இந்த இடத்துல செட் பண்ணிடணும். ஸோ இங்கே செட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஓகே, இப்படி வந்து செட் பண்ணியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் லோவை இந்த ப்ரீவியஸ் லோவை மார்க்கெட் ஹிட் பண்ணிவிட்டு, இந்த ப்ரீவியஸ் லோவை ஹிட் பண்ணிவிட்டு டிபிக்கு வரல, இந்த ப்ரீவியஸ் லோவை ஹிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டான்னா எகெயின் மார்க்கெட் மேலே போயிட்டான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்கணும். ஸோ என்னோட ஈகோவை நான் வந்து இதிலே நான்
நான் எனக்கு நானே ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். மார்க்கெட் டிபி வந்தால் தான் எக்ஸிட், இல்லைனா பிரேக் ஈவன் போனோன்னா எக்ஸிட். ஆக்சுவலாக அந்த என்ட்ரி பிரேக் ஈவன். ஓகேங்களா? டிபி வந்தால் நம்ம ப்ராஃபிட்டில் வெளியே போகணும், இல்லைனா ஜீரோ லாஸ் ஜீரோ ப்ராஃபிட்டில் வெளியே போகணும். இதுதான் என்னோட பிளான். ஸோ நான் என்ட்ரி எடுத்துட்டேன். மார்க்கெட் வந்து டிபி இதுதான் அப்படின்றத முடிவு பண்ணிட்டேன். மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே போகிறான் அப்படின்னா அது ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம நம்ம ரூலில் நம்ம ஸ்டெடியாக இருந்தால் மட்டுமே போதும். ஓகேங்களா? நம்ம ஒரு ரூல் வந்து போடுறோம், அந்த ரூலில் நம்ம ஸ்டெடியாக இருந்தால் போதும். ஓகேங்களா? அதுவே வந்து பெட்டர். ஸோ நான் வந்து என்னோட ஈகோவை நானே டெஸ்ட் பண்ணேன். இவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே போயிட்டான். ஆக்சுவலாக $1200 வந்து இந்த இடத்துல ரன்னிங்கில் இருந்து $300 மேலே போயிட்டான். $300 ரன்னிங்கில் இருந்துச்சு எனக்கு இந்த இடத்துல. 300 சம்திங். ஓகேங்களா? ஸோ நான் எக்ஸிட் ஆகலை. ஏன்னா நான் ஒரு ரூலை ஃபார்ம் பண்ணிட்டேன், நான் ஒரு ரூலை போட்டுட்டேன் அப்படின்னா அதை நான் தான் ஃபாலோ பண்ணணும். நானே ஃபாலோ பண்ணலை அப்படின்றப்போ நம்ம எப்படி இந்த பிஸ்னஸில் மணி மேக் பண்ணுறது? ஸோ நம்ம வந்து நம்ம போடுற ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்குன்னு சும்மா இந்த இடத்துல ஒரு செல் கேண்டல் வருது, நம்ம ஒரு செல்லை போடுவோம், போட்டுட்டு அந்த இடத்துல நீங்கள் ரூலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எல் தவிர வேறு எதுவும் அடிக்காது. நீங்கள் கரெக்டாக ரூல்ஸ் வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து ரூல்ஸை ஃபார்ம் பண்ணி மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை ரீட் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா என்ட்ரி அப்ரோச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எதுவும் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் பிரேக் ஈவன். அது நம்மளால பண்ண முடியும். அந்த பிரேக் ஈவன் பண்ணிவிட்டு அவ்வளோதான் விட்டுறணும். மார்க்கெட் போகும். ஒன்று டிபி போகணும், ஒன்று எஸ்எல் போகணும். இதை தவிர வேறு என்ன போகும்? 2 தான் போகும். டிபி போனால் ப்ராஃபிட், எஸ்எல் போனால் லாஸ். அடுத்த என்ட்ரியை நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இது ப்ராஃபிட் போயிடுச்சு. நான் போயிட்டு இந்த இடத்துல மேலே போயிட்டு 300 போதுன்ட்டு வெளியே வந்திருந்தேன்னா இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் எனக்கு வந்திருக்காது. ஓகேங்களா? சரி, ஓகே. இதில் நம்ம எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோடய ஓல்டு வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மந்த்து, அதாவது அக்டோபர் மந்தில், ஓகேங்களா, அக்டோபரில் லாஸ்ட் 2 வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டோட்டலாக லாஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இங்கே ஒரு என்ட்ரி வந்து கிடச்சிருக்கு, இதில் கிடச்சிருக்கு, இதுலேயும் கிடச்சிருக்கு. நான் வந்து இப்போது இதில் கிடச்ச என்ட்ரியில் நான் என்ட்ரி போகலை. இப்போது இந்த என்ட்ரியில் நான் சொல்லியிருந்தேன் என்ட்ரி கிடைக்கும், என்ட்ரி வந்து போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இருந்தாலும் நான் என்ட்ரி இந்த இடத்துல போகலை. என்ன ரீசன்னா, ஆல்ரெடி ஒரு என்ட்ரி ரன்னிங்கில் இருக்குது. இன்னொரு ரிஸ்க்கை நம்ம எடுக்க வேண்டாம். ஏன்னா இது கீழே போகும்னு தெரியும். இன்னொரு ரிஸ்க் நம்ம எடுக்க வேணாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஆக்சுவலாக லாஸ்ட்டு 2 வீக்ஸ் வந்து நான் டோட்டலி லாஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஒரு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 196, இன்னொரு என்ட்ரி பார்த்தீங்கன்னா 128 லாஸு, இன்னொரு என்ட்ரி 97, 77 லாஸு, அப்புறம் $1, $0 வந்து இதெல்லாம் பிரேக் ஈவன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா $1 வந்து பிரேக் ஈவன், அடுத்தது $1.76 பிரேக் ஈவன், $5. அதுக்கப்புறமா இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்டையர்லி ப்ராஃபிட் வந்து கொடுத்துருச்சு. இந்த என்ட்ரியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா $1273 வந்து ப்ராஃபிட். ஸோ இங்கே எனக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துலையும் சான்சஸ் இருக்குது, இந்த இடத்துலையும் சான்சஸ் இருக்குது, இந்த இடத்துலையும் சான்சஸ் இருந்தது. நான் வந்து ப்ரீவியஸாகவே சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல என்ட்ரி இருக்குது, போங்கன்ட்டு. நான் ஏன் போகலை அப்படின்னா, நான் ஒரு ரூலை செட் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி ஒரு 2 வீக்ஸ் லாஸ்ட்டில் இருக்கேன். அப்போது என்னோட அக்கௌண்ட்டை நான் கரெக்டாக மேனேஜ் பண்ணலைன்னா நான் ரிஸ்க்குக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கரெக்டாக நான் மேனேஜ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அந்த 3 என்ட்ரியுமே எனக்கு லாஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம வந்து பார்க்கக்கூடாது. நம்ம நம்மளோட கேபிட்டலில் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ, என்ன பண்ணி நம்ம சேவ் பண்ண முடியுமோ அதை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை பண்ணால் எனக்கு கேபிட்டல் சேவ் ஆகும். இந்த ஒரு என்ட்ரி ஹிட் ஆகிட்டாலே நமக்கு எல்லாமே கவர் பண்ணிவிட்டு பெரிய ப்ராஃபிட் வரும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி அடுத்தடுத்த என்ட்ரியில் ஒரு கிளாமராக இதெல்லாம் காட்டும் உங்களுக்கு. என்ட்ரி போகணும், அதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம ரூலை போட்டோம்னா அதை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணேன். இந்த இடத்துல நமக்கு இன்றைக்கி டிபி வந்து ஹிட் ஆயிருக்கு. ஓகே, லாஸ் எல்லாம் நமக்கு கவர் பண்ணி எல்லாம் பிரேக் ஈவன்லாம் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $780 வந்து நமக்கு டோட்டலி என்டையர்லி ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த வீடியோ சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, நான் போட்டுட்ருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னா திஸ் வீடியோ இஸ் ஒர்த் இட், திஸ் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்ட்டு கமெண்ட் வந்து பண்ணிடுங்க.
ஓகேங்களா? அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.